நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறேன், பேங்க்குக்கே போகாதீங்க, பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து 2 மேரி பிஸ்கெட் கொடுத்து எதாவது விற்றுருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்க. மார்க்கெட் புல் ரன் அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அடிஷ்னல் 0. இது ஏன் பணமானு எனக்கு டவுட் வந்துருச்சு. என்னுடைய சம்பளமே இவ்வளவு தான், பட் நான் மாதம் இவ்வளோ போடணும் அப்படின்னு. அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணி 15 வருஷம் உங்களால் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் யூ ஆர் த crorepati. இப்போ இந்தியா வளர வளர ஈக்விட்டி ரிட்டர்ன் கம்மியாகும் அப்படின்றீங்க, அது ஏன் அப்படி அது கம்மியாகும்? நீ கொஞ்சம் பார்த்து செலவழினா எல்லாருக்கும் கோவம். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பேன், நாளைக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் அது நாளைக்கு பற்றி உங்களுக்கு கவலை இல்லான்னு நீங்கள் ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நாளைக்கு வந்துடும். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம், ஃப்ரீ ஃபின்கல் நிறுவனர், அனைவராலும் பட்டு என்று அன்போடு அழைக்கப்படும் பட்டாபிராமன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், டூயிங் ஃபைன், தேங்க்யூ. உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம், உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. லைக் வைஸ் சார், தேங்க்யூ. ஸோ ஃப்ரீ ஃபின்கல் மட்டும் இல்லை, நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேயும் ப்ரொஃபஸர். பட் உங்களுடைய ஜேர்னியே வந்து ஃபைனான்ஷியல் ஜேர்னி, அதாவது நிதி பயணமே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நானுமே அப்படி தான் கற்றுக்கினேன். அதாவது எப்படின்னா, தடுமாறி அடிபட்டு கற்றுக்குறோம். அது மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதாவது கொஞ்ச நாள் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது பணத்தோடைய அருமை தெரிந்து கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப கொடுத்து அப்படி தான் கற்றுக்கிறேன். அப்சல்யூட்லி. ஆமாம், ஆக்சுவலாக எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, நீ ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுற, எப்படி இதை பற்றி பேசுகிறேன்னு. ஸோ இட்ஸ் வெரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். அந்த மாதிரி தான் நான் 2006 எங்கள் அப்பாவுக்கு இன்ஃபேக்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நான் பேசும்போது எவ்ரி டைம் ஐ சே திஸ், எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன போது தான் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமும் தெரிஞ்சது, பணம் இல்லைன்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிறத அறிவும் எனக்கு வந்தது. 32 வயசு வரைக்கும் நான் எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டேன். உலகமே தெரியாது, பணத்தை பற்றி விட்டுருங்க, பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி விட்டுருங்க, உலகமே தெரியாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் டூயிங் ஃபிசிக்ஸ் லேப்லேயே தான் இருப்பேன். எப்பறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பணம் இம்பார்ட்டண்ட், இன்னுமே நம்ம கடன் வாங்குகிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது, அந்த பயம்தான் ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு ஸ்டிமுலஸாக இருந்தது இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் கற்றுக்கிறதுக்கு எனக்கு. ஸோ 2006 தான் அது நடந்தது. 2007 ஹீ பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் 2010 தான் நான் கால்குலேட்டர்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அந்த 2006 நடந்தது. அப்போவே அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை ரீபே பண்ணிங்க. பட் அந்த இடைப்பட்ட ஜேர்னி இருக்குல்ல, அதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த 2007 2010 வரைக்கும். அப்போ வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணீங்க? அப்போ வந்து சேமிக்க ஆரம்பிச்சிங்களா? என்ன பண்ணீங்க? எப்படி அந்த பீரியட் எப்படி இருந்தது? சார், ஆக்சுவலாக என்னாச்சுன்னா 3 lakhs வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு மட்டுமே. அப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு மந்த்துக்கு 30,000 to 40,000 ஆகும். அட் சம் பாயிண்ட் வந்து என்னுடைய சம்பளம் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடும். வீடு க்ராசரிஸ்க்கு அதுக்கெல்லாம் பணமே இருக்காது. அண்ட் அட் சம் பாயிண்ட் எனக்கு ஒரு 3 மாதம் சம்பளமும் இல்லை. ஐ வாஸ் ஷிஃப்டிங். நான் வந்து ஐஜி கார்லேருந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நடுவில் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு 3 months வித்தவுட் சேலரி. அதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன், எனக்கு மருந்துக்கு என்ன பண்ணுவேன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹீ பாஸ்ட் அவே, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் ஸ்டெபிலைஸ் ஆச்சு, எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு மாதிரி செட் ஆச்சு. அப்போ என்னுடைய சம்பளமும் அட் வாஸ் ஓகே, 48,000 50,000 வச்சுங்களேன். 2006 2007 நாட் பேட் சேலரி. அந்த டைமில் தான் ஓகே, நம்ம வந்து இன்னுமே இந்த நிலைமைக்கு வரக்கூடாது, இன்னுமே வந்து இன்னொருத்தரை கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா என்னுடைய மைண்டில் வந்தது. எல்லாரும் வந்து வீட்டில் எமோஷனலாக இருப்பாங்க, வீடு வாங்கணும்னு எமோஷனலாக இருப்பாங்க, கோல்டு வாங்கணும்னு எமோஷனலாக இருப்பாங்க. நான் வந்து ஒழுங்காக ரிட்டையர் ஆகணும்னு எமோஷனலாக இருந்தேன். உண்மை அதுதான். அப்போவே அது என்ன தப்போ ரைட்டானு எனக்கு தெரியாது. அப்போது நான் ரிட்டையர் ஆகும்போது யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பாவை நான் பார்த்துட்டேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், குமாஸ்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தார். அவருக்கு ரொம்ப கம்மியான சேலரி. என்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, எங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது அவரோட சேலரி ரொம்ப கம்மி. அப்போ அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாததுனால எவ்வளோ கஷ்டப்பட்டார். எப்படி நான் எங்கள் ஃபேமிலியே வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. அப்போது நான் அந்த நிலைமைக்கு எனக்கு வந்துடக்கூடாது. அந்த ஒரு பயம்தான் ஒரு எல்லாத்துக்குமே காரணம். அடிப்படையில் நான் பணத்தை பற்றி மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கான காரணம் அதுதான். ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இப்போ அதே சுச்சுவேஷன்லேயும் இருப்பாங்க இல்லையா? இப்போ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், ரைட்? இது மாதிரி வீடு வாங்கணும், அது வாங்கணும்னு. பட் அது மாதிரி நீங்கள் பண்ணல. நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அதுதான் அட்வைஸும் பண்ணுவீங்களா?
இல்லை அது லக்கிலி ஃபார் மீ எனக்கு அந்த வீடு பிரச்சனை இல்லை. ஐ ஹேட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுனால அந்த ஒரு பிரச்சனை இல்லை. பட் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும், எஸ்பெஷலி வாழ்நாள் பூரா ரெண்ட் கட்டுறவங்களுக்கு. அண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வீடு மாற்றுவாங்க. சின்ன சின்ன போர்ஷன்ஸில் இருப்பாங்க, இந்த தெருவில் இருப்பாங்க, பக்கத்து தெருவில் போவாங்க. எஸ்பெஷலி ட்ரிப்ளிகே அந்த மாதிரி ஓல்டு சென்னை ஏரியாஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியான வீடுஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம வீடு தான் வாங்கணும். அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டே இருக்கும். அதில் எந்த தப்பும் இல்லை. பட் நான் என்ன யூஸ்வலாக சொல்லுவேன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 25, 26லேயே ஹோம் லோன் வாங்கிடாதீங்க. ஒரு 28, 29, 30 அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி வரும். உங்களுக்கு ஒரு சின்ன பேலன்ஸ் இன் லைஃப் வரும். உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எக்ஸ்பென்சஸையும் ப்ளஸ் இஎம்ஐயும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் பண்ணுற டைமில் ஹோம் லோன் வாங்குறது பெட்டர். அவசரப்படுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் 2006-27 வந்து 2010 வரைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சு எதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பித்தது ஒரு 1500 ரூபாய் எஸ்ஐபி, ஜூன் 2008. அதுதான் நான் ஆரம்பித்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு ஜேர்னி. மற்றதெல்லாம் வந்து எனக்கு என்பிஎஸ் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து புது பேட்ச் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்னால எங்களுக்கு அந்த ஓல்டு கவர்மெண்ட் பென்ஷன் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதுதான் எங்களோட, நாங்கள் தான் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பேட்சஸ். அந்த பேட்சில் அது வந்து அது சேலரி டிடக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ப்ளஸ் எனக்கு இந்த 1500 ரூபா எஸ்ஐபி. இதுதான் என்னுடைய 2 ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்னுடைய லக் என்னென்னா, நான் டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு அவசரப்பட்டு எதுவும் வாங்கலை. எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, அட்லீஸ்ட் ஓல்டர் ஜென்ரேஷன், நல்ல வேளை இப்போ புது ஜென்ரேஷன் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்ததுனால அது போயிடுச்சு. எல்லாரும் அந்த ஏடிசின்னு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதனால் வந்து வருஷம் அந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க கம்பெனி, இந்த வருஷம் நீ என்ன டேக்ஸ் பண்ணியிருக்க, இல்லைனா நாங்கள் டிடக்ட் பண்ணிவிடுவோம் சேலரின்னு, அட்லீஸ்ட் சேலரிட் பீப்புளுக்கு. அதுக்காக போய் உடனே ஒரு எஃப்டியில் போடுவாங்க, இல்லை எல்ஐசி பாலிசி வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து கிளட்டர்டாக இருக்கும். எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோன்னே தெரியாத ஒரு 10-15 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த தப்பு நான் லக்லி பண்ணல. அது வந்து பை ஆக்சிடென்ட் தான், பெரிய புரிஞ்சுலாம் செய்யலை, ஆக்சிடென்டலாக அது நடந்தது. அதனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 2-3 ஃபண்டு தான் இருந்தது. ஸோ என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. அண்ட் கோல் பேஸ்டாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குன்னா அப்போ இது தேவையே கிடையாது. இப்போ இந்த யூலிப் இது மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாதுல்ல? அது தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் பேங்க்குக்கு போகிறதே தேவை கிடையாது. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன், பேங்க்குக்கே போகாதீங்க. பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அவங்க சும்மா போய் நான் பேங்க் பாஸ்புக் அப்டேட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு போவாங்க. தயவு செய்து போகாதீங்க. பசங்கள்கிட்ட கேட்டு ஆன்லைன் அக்கௌண்ட் வாங்கி வச்சிங்க, அங்கே பார்த்துங்க. வேணால் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து 2 மேரி பிஸ்கெட் கொடுத்து எதாவது விற்றுருவாங்க. அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் தேல் செல் யூ. அதனால் தயவு செய்து அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி யூலிப் தேவையில்லை, என்டோமெண்ட் பாலிசி தேவையில்லை, எந்த போனஸ் வர இன்சூரன்ஸ் பாலிசி தேவையில்லை, பேங்க் எஃப்டிஸும் அன்னெசரியே தேவையில்லை. ஸோ நிறைய இப்போது நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்ததுனால இந்த டேக்ஸ் சேவிங்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த கான்செப்ட், அந்த மைண்ட் செட்டே யங் ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சு. ஓல்டு ஜென்ரேஷன் தேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாங்களே, இதனால சேமிப்பு ஹேபிட்டே போயிடுமே மக்களுக்கு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. பட் கவர்மெண்ட்டோட லாஜிக் என்னென்னா, யூ ஹாவ் மோர் மணி, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ செலவழிக்கிறதா இருந்தால் நீ செலவழிச்சிக்கோ, பட் சேமிக்கிறதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட் சொல்லி தான் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், சேவ் பண்ணுவேன்னு சொல்கிறது தப்பான ஐடியாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, இப்போ உங்களுடைய ஜேர்னிலேருந்தே வரும். இப்போ இந்த 2010 இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிங்க, எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து உங்களுக்கு இந்த இன்வெஸ்டிங் பற்றி பேசுகிறது இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறது எப்போ நடந்தது? 2010 தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து 2008 கிரைசிஸ் வாஸ் அட் இட்ஸ் பீக். மார்க்கெட் கிராஷ் ஆகி இட் வாஸ் ஸ்டில் ஃபாலிங் டவுன். அதுக்கப்புறம் 2009 திருப்பி காங்கிரஸ் கவர்மெண்ட் வாஸ் ரீஎலெக்டட், த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வாஸ் ரீஎலெக்டட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வாஸ் ஃப்ளாட், நிஃப்டி வாஸ் ஃப்ளாட், எவ்ரிதிங் வாஸ் ஃப்ளாட். டிசம்பர் 2013 வரைக்கும், ஜூன் 2008 டிசம்பர் 2013 வரைக்கும் 0 ரிட்டர்ன்ஸ். எனக்கு எப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்தாலும் ரெட்டாகவே இருக்கும், லாஸ்ட்லேயே இருக்கும். பட் ஏதோ ஒரு நல்ல நேரம் எனக்கு அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1500 ரூபானா நெக்ஸ்ட் மந்த் 2500 போட முடியுமா, அந்த மாதிரி நானே மேனுவலாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட ஆரம்பித்தேன். அதாவது ரிட்டர்ன் வராட்டியும் போட ஆரம்பித்தேன். என்னோடய லாஜிக் என்னென்னா, எனக்கு அப்போ வந்து நான் 36-37 வயசு தான் இருக்கும், ஆர் மேபி ஈவன் லோயர். அப்போ வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் 65 தான். இப்போ எனக்கு பணம் தேவையில்லை, இப்போ எதுக்கு நான் அதை பற்றி பயப்படணும் அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்க. பட் சம்ஹவ் நான் அது பெர்சிஸ்டட். 2013 மை லைஃப் சேஞ்ச். நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணதுனால 5 வருஷம் தொடர்ச்சியாக நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால மார்க்கெட் புல் ரன் அப்போ தான் ஆரம்பிச்சிது. 2013 எண்டில் 2014 இட் பிகேம்.
அப்போ வந்து ஆல்மோஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அடிஷ்னல் 0. இது ஏன் பணமானு எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ எவனா மெயில் அனுப்பிச்சிட போகிறான், இது வந்து பணம் இல்லை, அக்கௌண்டிங் மிஸ்டேக்கு, திருப்பி கொடுத்துருன்னு அந்த அளவுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு வர ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாக நடந்தது எனக்கு. அப்போது எனக்கு மாத கடைசினா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேதி ஆனாலே அவங்க அடுத்த மாதம் எப்போ வரும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து கம்மியாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வெளியிலலாம் போய் சாப்பிட மாட்டாங்க, காய்கறிலாம் கம்மியாக வாங்குவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலியிலேயே வளர்ந்த லிவிங் பே செக் டு பே செக்னு சொல்லுவாங்களே யூஎஸில், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் ப்ராக்டிக்கலி. அந்த டைமில் தான் இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச். என்னுடைய அவுட்லுக் இன் லைஃப் சேஞ்ச். அந்த மிடில் கிளாஸ்லேருந்து ஆர் அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஐ வென்ட் டு த வாட் எவர் இஸ் த ஹையர் லெவல் என்னன்னு எனக்கு தெரிய சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் இட் சேஞ்ச். இந்த சோஷியல் ஸ்டேஷன் மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் அதுதான் வந்து ஒரு புரிதல். ஓகே, ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், ரிட்டர்ன்ஸே பல வருஷத்துக்கு வராது, பட் வெயிட் பண்ணோம்னா, இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த டைமில் தான் இது நடந்தது. இது நடக்கும்போது என்னுடைய ஒரு சைடில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு சைடில் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான் எனக்கு டெய்லி யோசனை. இது ஒரு லூசுத்தனமான இது. எல்லாருமே நான் அப்போ யார்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன். 2 பேர்கிட்ட தான் சொல்லுவேன் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி. பிவி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட என்னோட ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர்ஸை ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணும்போது என்னுடைய சம்பளத்தோட ஜாஸ்தியாக இருந்தது நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. என் சம்பளம் 50,000 நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 65,000 70,000 இருந்தது. இது இப்படி இருக்கே சார், இதெல்லாம் தப்பு, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, இப்படி தான் இருக்கும்ன்றார் அவர். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மலைப்பாக தான் இருக்கும். பல கோடி ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாத தொகையை தான் அந்த கால்குலேட்டர் காட்டும். அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக கால்குலேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்னு அவர் எனக்கு கைட் பண்ணார். அப்போது நான் வந்து ஐ பிகேம் மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு தடவை வந்து 1 மினிட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இப்போது அது ரொம்ப பாப்புலராக இல்லை. அந்த வெப்சைட்டில் நான் கெஸ்ட் போஸ்ட் மாதிரி போட்டேன். இப்போ வந்து கெஸ்ட் போஸ்டிங்னா இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது, கொலாப் தான் சொல்லுவாங்க. அப்போது அது வந்து அப்போ பண்ண கொலாப். ஸோ அந்த கால்குலேட்டரை ஐ ஷேர்ட் இட் ஃப்ரீ. அப்போ வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் அந்த ப்ராடக்ட் கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப் இந்த மார்க்கெட்னு, அப்போ எனக்கு இம்மீடியட்டாக ஐ ரியலைஸ்ட் இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ் பண்ணால் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸுக்கு இது அப்பீல் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்தது. அப்போ தான் ஃப்ரீ ஃபின்கால் ஆரம்பித்தேன். மே 2012 ஃப்ரீ ஃபின்கால் ஆரம்பித்தது. இது 2011 இந்த கால்குலேட்டர் போட்டேன். பட் வித்தின் 6 மந்த்ஸ் எனக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்துருச்சு. மைஸ்தீனியா கிராவிஸ்ங்கிற ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னா எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது, ரொம்ப ஹார்டாக கடிச்சேன்னா இல்லை கையெல்லாம் தூக்குனேன்னா எனக்கு ஒரு மாதிரி டயர் ஆகிடும். அப்புறம் ஐ ஹேவ் டு லை டவுன். இன்ஃபேக்ட் நான் இன்டர்வியூ கொடுக்கும்போதே பயந்து தான் கொடுப்பேன். ரொம்ப நேரம் எக்ஸைட்டடாக பேசிட்டேன்னா வீட்டுக்கு போனேன்னா ஐ ஃபீல் வெரி டயர்ட், மை சீக் மசில்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் ஒரு 1.5 years நான் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான், ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டைமில் எனக்கு இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் கண்டென்ட் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்போ தட் வாஸ் த ஒன்லி திங் தட் கெப்ட் மீ அலைவ். என்னால் வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது வாழ்க்கையில் அந்த டைம்லன்னா அதுதான் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் கண்டென்ட் தான். அப்போது எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆன போது ஐ அகெயின் ஸ்டார்டட் டீச்சிங், வேலை பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு ஹாபின்னு இருந்தபோது எழுதினா என்னன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அப்போது கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். அப்போது வந்து வெறித்தனமாக எழுதுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் இல்னஸ் இருந்து நீங்கள் வெளியே வந்தபோது இனிமேல் திருப்பி அந்த இல்னஸ் வருமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு மைண்டை எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் ஃப்ரீ ஃபின்கால். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஃப்ரீ ஃபின்காலுக்கு நல்ல வரவேற்பு. பட் ஆனால் நீங்கள் அந்த ஒரு மார்க்கெட் நல்லா ஹையில் போச்சு, அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 0 ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் கேஷ் அவுட் பண்ணிங்களா இல்லைனா அப்படியே தான் விட்டீங்களா? அப்படியே விட்டுட்டேன், நான் தொடவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட் டைம் ரிட்டையர்மெண்ட்லேருந்து எடுத்தது வந்து 2018-19 தான். அதுவும் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேனே தவிர, அதுதான் ஒரு பெரிய லக். அதுக்கு ஒரு லக் வேணும், எல்லாருக்குமே லக் வேணும். உங்களுடைய நீங்கள் வாழ்க்கை வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண விடணும். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ரிட்டர்ன் வரணுன்ற ஆசை இருக்கும். பட் லைஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்கும் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு 2000 SIP 3000 SIP போடுவாங்க. ஒரு 3 months கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய செலவு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாத நிறுத்திடுவாங்க, ரெண்டாவது அதுக்கு மேலே செலவு போச்சுன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இதை பண்ணாமல் உங்களால் ஒரு 15 வருஷம் உங்களால் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் யூ ஆர் த crorepati. இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் நான் பண்ணேன். பட் ஆனால் வந்து என்னுடைய சம்பளமே இவ்வளவு தான், பட் நான் மாதம் இவ்வளோ போடணும் அப்படின்னு.
அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, நான் என்னால் என்ன முடிஞ்சதோ அதான் பண்ணேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இருக்கிற இது ஜெனரேஷனல் ப்ராப்ளமானு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐயோ இது என்னால் முடியாது, இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் ஐ கேனாட் டூ, அந்த கேனாட் டூங்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ தான் என்னால் முடியும், ஓகே முடிஞ்சதை பண்ணிட்டு முடிச்சு போ, உன்னால் இவ்வளோ தான் முடியும்னா முடியும். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அதுக்கு தான் அகெயின் நீங்கள் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு குட் ஃபார்ச்சூன் வந்துடும். இந்த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஒரு பெரிய குட் ஃபார்ச்சூன். அந்த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்ததுனால என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. நான் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அந்த ரிட்டர்ன் அது பாதி இட் டுக் கேர் ஆஃப் த ரிமைனிங் ஹாஃப். அப்போது இட் பிகேம் கம்ஃபர்டபுள். ஸோ அப்போ விற்காம நீங்கள் பண்ணிக்கணும் வந்தீங்க. அதுக்கப்புறம் 2018-2019 ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விற்றீங்க. ரீபேலன்ஸ் அப்படின்னா சரி இதில் ஒரு இதில் நிறையா வச்சுருக்கீங்க, அதை வந்து குறைச்சிட்டு வேறு எதையாவது குறைக்கிறதுக்கு. அது எப்படி ரீபேலன்ஸ் பண்ணுறது? ஏன்னா இப்போ எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, நான் அதை ரீபேலன்ஸ் பண்ணணும்னா எப்படி யோசிக்கிறேன்? இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஃபஸ்ட்டு அசட் அலோகேஷன் முக்கியம். ஒரு அசட் அலோகேஷன்னா நான் எவ்வளோ ஈக்விட்டி வச்சுருக்கேன், நான் எவ்வளோ ஃபிக்ஸ்டு இன்கம் வச்சுருக்கேன், தங்கம் வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ தங்கம் வச்சுருக்கேன், அந்த ஐடியா எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த ஃபண்டில் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது, அந்த ஃபண்டில் இவ்வளோ ரிட்டர்ன், இப்படி தான் அந்த பீஸ் மீலாக பேசுவாங்க. அந்த வேர்ம்ஸ் ஐ வியூம்பாங்க, அந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கான வியூ. ஒரு கழுகு பார்வை தேவை. நீங்கள் வெளியே போய் உங்கள் போர்ட்ஃபோலியோவை அவுட் சைட்லேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஈக்விட்டி வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஃபிக்ஸ்ட் இன்கம் வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் அசட் அலோகேஷன் பேர். ஃபிக்ஸ்ட் இன்கம்னா இப்போ எஃப்டி, டெட் மியூச்சுவல் ஃபண்ட், இபிஎஃப், பிபிஎஃப், இதெல்லாமே ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு தெரியும். ஈக்விட்டியில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது, இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிபிஎஃப் கூட ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது, ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகும், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் 60% ஈக்விட்டி 40% ஃபிக்ஸ்ட் இன்கம்னு வச்சுப்போமே. இது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறதுனால உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி 55 இது 55 45 அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு 5%க்கு மேலே டிவியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இலக்கு வந்து 60-40, இதுதான் உங்களுடைய டார்கெட். இந்த டார்கெட்டை தாண்டி ஒரு 5% மேலே டிவியேட் ஆகுது, அதாவது ஈக்விட்டி வந்து 65% மேலே போகுது, இல்லை 55%க்கு கீழே போகுது, இந்த மாதிரி ஆனால் நீங்கள் அது ஷிஃப்ட் பண்ணணும். எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி வந்து 70% ஆயிடுதுன்னு வச்சுங்க, நீங்கள் 10% ஈக்விட்டியை விற்று ஃபிக்ஸ்ட் இன்கம்ல போடணும். வித்தர சொல்கிறீங்க? ஆமாம், ஃபிக்ஸ்டு போடணுங்க. ஆனால் எதுக்கு? நான் ப்ராஃபிட்காக இல்லை, இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கலைன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன க்ளோசர் டு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பண்ணணுமா, இல்லைனா இப்போ எனக்கு 30 35 40 வயசுலேயே வந்து எனக்கு எப்போவே பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எவ்ரி 2 to 3 இயர்ஸ் ஆகும், இல்லை 3-4 இயர்ஸ் ஆகும். அந்த ஆகும்போது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பண்ணாலே போதும். சரி, இப்போ 70% இருக்குது, 10% விற்க சொல்கிறீங்க. அதாவது ஈக்விட்டி அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டோ, ஸ்டாக்ஸோ, இண்டெக்ஸ் ஃபண்டோ, அதில் இருக்கிறது வந்து ஈக்விட்டி, அதில் 70% ஆயிடுச்சு. அப்போ அதில் 10% விற்க சொல்கிறீங்க, விற்றுட்டு ஃபிக்ஸ்ட் இன்கமில் ஷிஃப்ட் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, பட் இதுவே வந்து ரிவர்ஸில் இருந்ததுன்னு வச்சுங்க, எனக்கு ஈக்விட்டி 50 ஆயிடுச்சு, குறைஞ்சி போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஃபிக்ஸ்ட் இன்கம் எடுத்து இங்கே போடணும். சரி, இதில் என்ன ப்ராப்ளம்னா இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நல்லா பண்ணுற அசட் கிளாஸ், அதாவது நல்லா ஓடுற குதிரையை நிறுத்தி இன்னொரு குதிரையில் பணம் கட்ட சொல்கிறீங்க. இது முதல்ல மக்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுதான் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குதேப்பா, இது எதுக்கு நீ விற்க சொல்கிறேன்னு முதல்ல பண்ண மாட்டாங்க. அது தப்பு. ரெண்டாவது என்னென்னா, வித்தா டேக்ஸ் கட்டணும், ஐயோ நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், இந்த பயம். இந்த 2 பயத்தினால இது ரீபேலன்சிங்னா பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அசட் அலோகேஷன்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் யாருமே பண்ணுறது கிடையாது. ரொம்ப கம்மியான டிஐஓ இன்வெஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன் பண்ணணுங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஏன் பண்ணணும்னா, நீங்கள் பண்ணலைன்னு வச்சுங்களேன், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது என்டையர் போர்ட்ஃபோலியோ நான் சொல்கிறேன், கண்ணா அப்படின்னான்னு மேலேயும் கீழே போகும். நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் ஸ்விங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த ரிஸ்க் குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுறீங்க. இது ஏன் யாருமே பண்ணுறது இல்லைன்னா, போர்ட்ஃபோலியோ மேலே எப்படி போகுது எப்படி இறங்குதுன்னு யாருக்குமே பார்க்குறது தெரியாது. நான் இந்த ஃபண்டில் போட்டேன், நான் இந்த பிளாட் வாங்கினேன், கோல்டு இப்போ 2 மாதம் முன்னாடி வாங்கினேன், இது இவ்வளோ % கெயின் வந்தது, இந்த மாதிரியே தான் பேசிகிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ லெவலில் யாருமே அனலைஸ் பண்ணுறது இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தம். இப்போ நான் உங்களுடைய இன்னொரு காணொலி ஒன்று பார்த்தேன். நீங்கள் மார்க்கெட்லாம் பார்க்க வேணாம், வருஷத்துக்கு ஒரு 30 நிமிஷம் பார்த்தா போதும் அப்படின்றீங்க, ரைட்? ஸோ அப்போ எவ்ரி கப்புள் ஆஃப் இயர்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணலான்றீங்க. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா, நான் 10 வருஷம் ஆச்சு ஃபஸ்ட் டைம் ரீபேலன்ஸ் பண்ணும்போது. இன்னொரு போர்ட்ஃபோலியோ, என்னுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கான போர்ட்ஃபோலியோ நான் 3 டைம்ஸ் தான் இது வரைக்கும் ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கேன் 16 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதில். ஸோ ரொம்ப ரெகுலராக ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பட் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்போது நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணலன்னா அதுவும் காற்றுள்ளதே தூட்டிக்கொள்ளு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துங்களேன். போன வருஷம் கோல்டு வந்து 70% ரிட்டர்ன் கொடுத்தது. அக்டோபர் 2025 தான் எல்லாரும் கோல்ட்லேயே போடு, கோல்டு இறங்கவே இறங்காத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் முன்னாடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவர் டிசம்பர் 2025 ஒரு ரீபேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, அதாவது கொஞ்சம் கோல்டுலேருந்து எடுத்து ஈக்விட்டிலேயோ ஃபிக்ஸ்ட் இன்கம்லேயோ போட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்த சரிவு அவங்க கம்மியாயிருக்கும் அவருக்கு. ஸோ கூரையை பிச்சுக்கிட்டு எப்போ ரிட்டர்ன்ஸ் வருதோ அப்போயாவது நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணணும். அந்த ரீபேலன்ஸ் பண்ணலைன்னா லா ஆஃப் ஆவரேஜஸ் மேலே போகுது, கீழே தான் வரும். பணம் அப்படியே இருக்கும், நமக்கு பார்க்க அவ்வளோ. அட்லீஸ்ட் நான் எனக்கு இப்போ 70% ரிட்டர்ன் வருது, நான் அதுலேருந்து நான் ஒரு 20% நான் வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்ல, நான் 10% 15% எடுங்க. அந்த 10% 15% அந்த கெயின்ஸோடு நான் அப்படியே சேஃப்கார்ட் பண்ணேன். என்னுடைய தூக்கம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சில வெப்சைட்லேயே போனோம் அப்படின்னா ஐயோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஆர் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? இந்த 60-40 என்ன கணக்கு? அதாவது சார் இதில் 2 விஷயம் இருக்குது. என்னால் எவ்வளோ ரிஸ்க்கை டாலரேட் பண்ண முடியும் அண்ட் என்னுடைய தேவைக்கு எவ்வளோ ரிஸ்க்கு தேவை, அது வேண்டியது. இந்த 2 ஈக்குவேஷனையும் நடுவில் ஒரு காமன் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அசெட் அலோகேஷனோட வேலை. சில பேரால் வந்து ரிஸ்க்கே ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேர் வந்து நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன், என்னால் 90% ஈக்விட்டி. அதாவது இந்த கொஸ்டினர்லாம் கேட்பாங்க இல்லையா, ரோட்டில் நடக்கிறீங்க புலி வருதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்படியே நிற்பேன்பாங்க. நிஜமாவே நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது புலி வந்தால் எவ்வளோ பேர் ஓடுவாங்கன்னு நான் தெரியும் இல்லையா, அதுதான் இந்த ப்ராப்ளம். அதனால் ரிஸ்க் ஆப்பிடேட் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சால் கூட சில பேர் ஏதோ எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் மக்கள். ஒன்று ஈக்விட்டியே வேணாம் எல்லாமே சூதாட்டம்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்காங்க. இல்லை நான் நிறைய ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 90% ஈக்விட்டியில் இருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறோம். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு 50-50 இல்லை 60-40 அந்த மாதிரியான ஒரு அலைன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் இந்த அசெட் அலோகேஷன். இன்னொரு ஐடியா என்னன்னா, உங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஈக்விட்டியோட லாங் டேர்ம் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வந்து 12 to 14%. கோயிங் ஃபார்வர்ட் அது கம்மியாகும், ஏன்னா இந்தியா டெவலப் ஆகும் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும், அது வேறு விஷயம். பட் 12 to 14% ரிட்டர்ன். ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் ஒரு 6 to 7% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் 6 to 7%ல் ஒரு 40% ரிட்டர்ன்ஸு, இதில் 12 to 14%ல் ஒரு 60% ரிட்டர்ன். அது சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட 2% ஜாஸ்தி இருக்கும். இதுதான் பேசிக்கான தம்பு ரூல். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுப்போமே, இந்த வீடியோ பார்க்குற ஒரு 25 years இருக்குது அவருக்கு, இல்லை 30 years ஆகுதுன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் வந்து 25 வருஷம் 30 வருஷம் இருக்குது. இந்த 30 வருஷம் கழித்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் பார்த்தாங்கன்னா ஒரு 7% பணவீக்கம்னு அசியூம் பண்ணோம்னா, இன்ஃப்ளேஷன் அசியூம் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 9% இருக்கணும் டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம். அப்போ தான் அவங்களுடைய வாங்கும் திறன் மங்காமல் இருக்கும். அப்படி கம்மியாக ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னா அவங்களால ஃப்ரீயாக வாங்க முடியாது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியானதுனால அவங்களுடைய பணத்தோட வேல்யூ கம்மியாகிட்டே போகும். இந்த பேசிக் ஐடியாவில் தான் இந்த அசெட் அலோகேஷன் இஸ் டிட்டர்மைன்ட். இப்போ இந்தியா வளர ஈக்விட்டி ரிட்டர்ன் கம்மியாகும் அப்படின்றீங்க, அது ஏன் அப்படி அது கம்மியாகும்? ஆமாம், ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடும், பணவீக்கம் கம்மியாயிடும். எல்லா டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யூஎஸ்லேயே வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4%, சில சமயம் 4.5% ஆகும். யூஸ்வலாக 3% தான் யூஸ்வலாக இருக்கும் ஒழுங்காக இருந்தபோது, ரிசெஷன் இல்லைன்னா. அப்போ என்ன ஆகும்னா, இண்டஸ்ட்ரீஸ் இப்போது கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, கம்பெனிஸ் வந்து கடன் வாங்கும். அவங்க எப்போ கடன் வாங்குவாங்க, பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. பேங்க்கு கடன் கொடுக்குற ரேட்டு வந்து பணவீக்கம் ரேட்டு தான் இருக்கும். பணவீக்கத்தோட ஒரு 1% 2% ஹையராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் 6% தான் எனக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரு கம்பெனிக்குன்னா, நான் ப்ராஃபிட் மார்ஜினும் அதுக்கு ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜின் 12% 10% தான் இருக்கும். அப்போ எனக்கு வர, நான் ஷேர் ஹோல்டராக எனக்கு வர ரிட்டர்ன்ஸும் கம்மியாகிட்டே போகும். ஆனால் இப்போ யூஎஸில் குட் திங். பட் ஆனால் இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டி ரிட்டர்ன் நல்லா தானே இருக்குது இன்னைய தேதியில். அது ஏன்னா உங்களுக்கு குளோபல் ரீச் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ், S&P 500யோ நாஸ்டாக்லையோ எடுத்திங்கன்னா டாப் கம்பெனிஸ்லாம் குளோபல் கம்பெனிஸ். அவங்க யாருமே யூஎஸ் மார்க்கெட்டில் மட்டுமே வேலை பண்ணுறவங்க கிடையாது. எவ்ரிதிங். அதுதான் அது பபுலா எப்போ உடையும் அதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சைக்கிளிக் ஆகுமா, ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸை நம்ப முடியாது. திடீர்னு 2000 அப்புறம் இருந்த மாதிரி நிலைமை வந்துடுச்சுன்னா என்ன போ, .com கிரைசிஸ்க்கு அப்புறம் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் எழுந்திரிக்க ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் இது மாதிரி இடத்துல அங்கே ரீபேலன்ஸ் பண்றது ரொம்ப அது பண்ணீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. என்ன ஆனாலும் கவலை இல்லை. யூஎஸ்ல யார் பிரசிடென்ட் ஆனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்குறீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோட வாலட்டிலிட்டியை பார்க்குறீங்க, அது உங்கள் நீடு என்னன்னு பார்க்குறீங்க. அந்த நீடுக்கு என்ன பணம் வருது, அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ அசெட் அலோகேஷன் இப்போ நம்மளே பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறோம். இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் வந்து நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறேன்
அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறோம், அது பெட்டரா இல்லைனா வந்து நம்மளே பண்ணிடலாமா? ஒரு 35 வயசு தாண்டினாங்கன்னா அட்வைசர்கிட்ட போகிறது பெட்டர். செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க, ப்ராப்பராக ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஏஐ கேட்கலாம். சோஷியல் மீடியாவை கேட்குறத விட ஏஐ கேட்குறது பெட்டர், ஒழுங்காக பதில் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 22 year oldனு வச்சுங்களேன், உங்கள் கம்பெனிலேயே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஏஐட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து எனக்கு இப்போ ஸ்டைஃபண்ட் வருது, நான் இல்லை அடுத்த மாதம் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி, எனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடு, எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிக் கொடு, நான் வாரத்துக்கு ஒரு ஸ்டெப் பண்ணுறேன், எனக்கு ஒரு 6 ஸ்டெப் to 10 ஸ்டெப்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுன்னா அழகாக சொல்லிக் கொடு. எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், எந்த கண்டென்ட்டையும் பார்க்க வேணாம், யார் அந்த ஃபின்ஃப்ளூ இன்ஸ்டாகிராம் எதுவுமே கேட்க வேணாம், நிம்மதியாக ஏஐ சொல்கிறத கேட்டு போகலாம். இன்ஃபேக்ட் நான் இப்போ என்னுடைய மணி டிசிஷன்ஸ், நான் பையிங் டிசிஷன்ஸ் எல்லாமே ஏஐ பேஸ்ட். நான் வாங்குகிற எலக்ட்ரானிக் பொருள், லேப்டாப், எவ்ரி திங் இஸ் ஏஐ பேஸ்ட். நான் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தேன்னா அதை இன்டர்பிரேட் பண்ணுறதும் ஏஐ தான். அஃப்கோர்ஸ் டாக்டர்கிட்ட போவேன், டாக்டர் சொல்கிறது தான் கேட்பேன், பட் அவருக்கு தெரியாத சில விஷயம்லாம் ஏஐ சொல்லும். இதுதான் உண்மை. ஏன் ஃபிசிக்ஸில் நான் பாடம் நடத்துறதும் ஐ யூஸ் ஹெவிலி ஏஐ. ஐ லேர்ன் புதுசாக என்னால் கற்றுக்க முடியுது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நான் யூடியூப்பில் உட்காந்து கண்டென்ட் பார்ப்பேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான். இதுதான் உண்மை. சரி, இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அட்வைசர்கிட்ட போகிறது அட்வைசபிளா? ஏன் தப்பு? ஏன்னா அவங்க இந்த 10 வருஷமாக நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த தப்பெல்லாம் ஒன்றா கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹியூமன் எலிமெண்ட் தேவை. அட்வைசரும் ஏயும் பண்ணோம், பட் ஆனால் அவங்களுக்கு அந்த கரெக்டான கேள்வி கேட்க தெரியணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டிங்கன்னா சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும், அதுதான் பிரச்சனை. இப்போ அசெட் அலோகேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ரியல் எஸ்டேட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணல, அது வந்து ஜஸ்ட் ஒரு லிவிங்க்கு தான், அப்படி தான் நீங்கள் அதான் உங்கள் சொந்த வீடை சேர்க்கக்கூடாது. சொந்த வீடை வந்து உங்கள் நெட்வொர்க்கில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சொந்த வீடு வந்து கன்சியூமபிள், ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே இருப்பீங்க. அதே மாதிரி பிளாட் வாங்கினீங்கன்னா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டல் ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனுவல் ரெண்ட்டு டிவைடட் பை ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இந்த ரெண்டல் ஈல்டு வந்து 5% 6%க்கு மேலே வர வாய்ப்பே இல்லை. அந்த பணத்தை நான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பாண்டில் போட்டேன்னா எனக்கு அழகாக வரும். நான் வந்து டெனண்ட்டை போய் சண்டை போடுவானா, பணம் கொடுத்தியா, பேமெண்ட் வந்துதா, அவன் திடீர்னு விட்டு போயிடுவான், புது டெனண்ட் வரத்துக்கு பல மாதம் ஆகும். எனக்கு இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ்லாம் ரியல் எஸ்டேட்டில் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது பேசாமல் நான் ஆர்பிஐ பாண்ட் வாங்கிட்டு போவேன். இல்லை, பட் அது வந்து கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. பட் ஆனால் வந்து இன்னொரு விதத்தில் யோசித்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு விதமான டைவர்சிஃபிகேஷன் தான். பட் ஆனால் விற்க முடியாதுல்ல உங்களால். ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து கால் பிளாட் அவங்களால விற்க முடியாது. என்னால் இப்போ நான் 1000 ஷேர் கோல்கேட் வச்சுருந்தேன்னா எனக்கு 2 ஷேர் என்னால் விற்க முடியும். ரியல் எஸ்டேட் வந்து 0 or 1 வாங்கினா ஃபுல், இல்லைன்னா கிடையாது. அப்போது என்ன ப்ராப்ளம்னா அது தனியாக அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது நம்ம ஆளுங்க விற்கவே மாட்டாங்க. இதாவது விற்கக்கூடாது, லேண்டெல்லாம் விற்கக்கூடாது, ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. அப்புறம் என் பையனுக்கு கொடுத்துருவேன், என் பொண்ணுக்கு கொடுத்துருவேன், அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்ற ஒரு அது எங்கிட்ட, அதாவது அசட் ரிச் கேஷ் போவருமாங்க. இங்கே ஒரு பிளாட் இருக்கும், அங்கே ஒரு பிளாட் இருக்கும், ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனால் காசு இருக்காது. அந்த மாதிரி நிலமை வந்துடக்கூடாது. உங்களுக்கு லிக்விட் நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு வேண்டியது வந்து இம்மீடியட்டாக நான் ரெடீம் பண்ணி எனக்கு கையில் காசு வரும். அது ரியல் எஸ்டேட்டில் முடியாது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் சீக்கிரமாக விற்று பாருங்கள், கம்மியாக தான் வரும் உங்களுக்கு ரேட். பொறுமையாக வெயிட் பண்ணோம். நீங்கள் எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு விற்று கொடுன்னா அவ்வளோதான் உங்கள் ப்ராஃபிட். எல்லோரும் வீட்டில் உட்காந்து கனவு காணுவாங்க, அந்த பிளாட்டு 1.5 கோடி ரூபாய், ஹைவே வருது, ஏர்போர்ட் வருதும்பாங்க. முதல்ல வருமானு இல்லைன்னு தெரியாது. ஆக்சுவலாக போய் நீங்கள் மார்க்கெட்டில் போய் நீங்கள் விற்று பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேட்ட வேல்யூ வரவே வராது. ஏன்னா தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்கெட், ரெகுலேஷனே கிடையாது. பாதி பிளாக் மணி, அட்லீஸ்ட் 40% பிளாக் மணி. இப்போ டீடில் இருக்கிற வேல்யூ வேறு, நீங்கள் கொடுக்குற வேல்யூ வேறு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ப்ளஸ் லீகல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு வந்து நீங்கள் அட்வொகேட்டை ஹையர் பண்ணுவோம், பட்டா ஒழுங்காக இருக்கா, பெரிய 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 தலைவலி. தங்கத்துலேயும் நிலத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வீணாக போகாது, நீங்கள் வீணாக போயிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. நம்மக்கிட்ட கையில் காசு வேணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா விற்க மாட்டாங்க. அதே ஆபரண தங்கம் இதே ப்ராப்ளம் தான். நீங்கள் ஆபரண தங்கம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே பணம் இல்லை, அப்போ கடைசியாக லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் நீங்கள் விற்க போகிறீங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, இல்லை என் பொண்ணு கொடுத்துருவேன், அவங்க உருக்கி வேறு டிசைனில் பண்ணிப்பாங்க. அது ஃபேமிலி ஹேர்லூம் ஆகிடும். ஃபேமிலியை விட்டு இந்த பிளாட் போகக்கூடாது, இந்த ரியல் எஸ்டேட் அது வந்து அசெட் இல்லை. என்னால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னுடைய சொத்து.
அட்லீஸ்ட் என் லைஃப் டைமில். ஆனால் இப்போ நகைக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ அதை பற்றி அவன் ஒன்றும் பண்ண முடியாது சார். என் கம்யூனிட்டியில் 100 சவரன் போட்டால் தான் மதிப்பு. இன்னொருத்தருக்காக வாழ்ந்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நகைக்கடையை விட்டுருங்க, நம்ம கல்யாணமே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரோன்லாம் பறக்குது, காட்டன் கேண்டி இருக்குது. கல்யாணம் சார் இதுக்கு இது புதுசாக இருக்குது சார். எனக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம அம்பானி கல்யாணம் நடந்தது இல்லைங்களா? அம்பானி கல்யாணத்தோட வைரலாக வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் ஷேர் ஆச்சு, இமேஜஸ்லாம் ஷேர். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுடைய என்டையர்ஸ் அந்த கல்யாண செலவை கால்குலேட் எடுத்திங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்த்துக்கு லெஸ் தென் 0.5%. அவங்க இந்த மாதிரி 1000-2000 கல்யாணம் நடத்த முடியும் எவ்ரிடே. நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கல்யாணம் நடத்துகிறோம்னா அவங்களுடைய நெட்வொர்த்தில் 20-30% ஆஃப் த நெட்வொர்த் ஆகும். அப்போ யார் ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க? நம்மளாம் அவங்களா இல்லைங்களா? நிறைய பேர் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி அதுலேருந்து எழுந்துக்காமல் இன்னும் இருக்காங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் கை வைப்பாங்க. பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா ரிட்டையர்மெண்ட்டில் கை வைப்பாங்க, கல்யாணம் கட்டணும்னு பண்ணணும்னா ரிட்டையர்மெண்ட்டில் கை வைப்பாங்க. ஏன்னா பசங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அவனுக்கு எங்கே வேலை கிடைக்குதோ, வர ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்களோ, வர டாட்டர் இன்லா எப்படி இருக்காங்களோ யாருக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஹியூஜ் மிஸ்டேக்ஸ். எல்லாமே இந்த எமோஷன் சார்ந்து நீங்கள் அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ஹெல்த் வேணும், ரெண்டாவது பணம் வேணும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கல்யாணம் சொன்னீங்க, அதே மாதிரி காலேஜ் எஜுகேஷனுக்கு சொன்னீங்க. இதெல்லாம் தனித்தனி பக்கெட்டில் வச்சு சேவ் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க ஜென்ரலாக? தனித்தனி பக்கெட்டில் சேவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சம்பாதியம் இருந்தால் நல்லது. நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ எவ்வளோ முடியுமோ சேவ் பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்னியுடைய என்ன சொல்கிறது இன்னியுடைய வாண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால்தான் உங்களுடைய குழந்தைகளோட காலேஜுக்கு நீங்கள் பே பண்ண முடியும், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ண முடியும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீ செலவழிக்காதன்னு சொன்னால் அவங்களுக்கு சுருன்னு கோவம் வருது எல்லாருக்கும். நீ கொஞ்சம் பார்த்து செலவழின்னா எல்லாருக்கும் கோவம் வருது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பேன், நாளைக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் அது நாளைக்கு பற்றி உங்களுக்கு கவலை இல்லான்னு நீங்கள் ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நாளைக்கு வந்துடும். அதுதான் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கிற உங்களுக்கு டைம் போயிடும். போன டைம் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சிங்களேன், 25ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 35 வயசு வரைக்கும் நீங்கள் ஊதாரியாக இருக்கீங்கன்னா அந்த 10 வருஷம் போச்சு, உங்களால் திருப்பி கொண்டு வரவே முடியாது. அதுக்கு அட்லீஸ்ட் 35ல் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னா அப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக கேட்சப் பண்ணுறதுக்கு. அப்போயும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், ரைட்? இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டை இப்போ நாளைக்கு என்ன மாதிரி தேவை அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்டே பண்ண ஆரம்பிக்கணும், ரைட்? ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? எமர்ஜென்சி ஃபண்டுக்கு. எமர்ஜென்சி சார் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் போதும். உங்களுக்கு ஒரு சேலரி அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும், நீங்கள் தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் டேக் ஹோம் பேலேருந்து 10-20% 20% எடுத்து மந்த்லி முதல்ல வந்த உடனே அந்த சேலரி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கையில் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது பேஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் முக்கால்வாசி பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு 1 lakh தனியாக இருந்தால் அவங்களால சின்ன சின்ன விஷயம்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். பைக் ரிப்பேரு, மொபைலில் ஸ்க்ரீனுக்கு, அந்த மாதிரியான சின்ன சின்ன செலவாவது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிறது என்னென்னா, ஒரு ஃபேமிலி கடன் வாங்காமல் அவங்கள ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரெடீம் பண்ணாமல் 1 வருஷம் ஓட்டிட்டாங்கன்னா பெரிய விஷயம். கடன் வாங்காமல் அவங்களால எமர்ஜென்சிஸை ஹேண்டில் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம சொல்கிறதுலாம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்க்காக நான் இப்போ சொல்கிறது. லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தண்டால் வட்டி கடன் வாங்கிடுவாங்க. அவங்க 100%, 110%லாம் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் எழுந்திக்க முடியாது. அது டெட் ட்ராப், கம்ப்ளீட்லி டெட் ட்ராப். அவங்களால அதுக்கு மேலே கடன் தான் வாங்குவாங்களே தவிர வாங்கின கடனை அவங்களுக்கு கட்டிகிட்டே இருப்பாங்க, ஜெனரேஷனாக கட்டுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த தண்டால் வட்டிங்கிறது தான் அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. தட் தே நீட் ஹெல்ப். அப்போது அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பெரிய, நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹெல்ப். என்ன தான் நம்ம பேசினாலும் சார், அந்த செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனை நம்மளால் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுனா அவங்க யோசிப்பாங்க, இது அவங்களுக்கு சூதாட்டம் மாதிரி தோணும். 2 வருஷம் லாஸ் வந்தால் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை, அதற்குரிய விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த லெவல், அந்த விழிப்புணர்வுனா உண்மையை சொல்லி விழிப்புணர்வு ஊட்டணும். போய் சொல்லி நம்மளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எங்கிட்ட நீங்கள் கேரண்டியாக ரிட்டர்ன் வரும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த செக்மெண்ட்டுக்கு சொல்கிறார் இந்த 2 வருஷமாக ரிட்டர்ன் வரல ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், அவர்கிட்ட நான் இந்த மாதிரி நான் ஈக்விட்டியில் ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு அவர் ரிட்டர்ன் பார்த்து நீ சொன்னியப்பா இப்போ 0% வருது, நீ சொல்கிறதுலாம் தப்பு, நான் எடுத்துருவார். ஸோ அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்னா, உண்மையை நீங்கள் சொல்லி நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் ஏதாவது சொல்லணும், உங்கள் 15% பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அது ஒரு இது, பட் அதுக்குள்ளே ஒரு பொய் இருக்குது. அந்த இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே அந்த பொய் நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில். நிறைய பேருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கேரண்டியே கிடையாதுன்னு எவ்வளோ பேர் நம்புறாங்கன்னு பாருங்கள். கரெக்ட். நான் இதை பற்றி நானும் யோசிச்சிருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது, அதாவது என்னென்னா, நீங்கள் பணத்தை போடுங்க, எடுக்காதீங்க, உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை போடுங்க, 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏறுதா இல்லையான்னு பாருங்க. அதுதான் ஒரே ஒரு அட்வைஸ். அதாவது இது ஒன்றில்லைன்னு போட்டுரு. நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ 100 ரூபா போடு, 500 ரூபா போடு, ஆனால் ஒன்றில்லை நீ கணத்தில் போட்டதுன்னு நினச்சிக்கோ, லாஸ்ன்னு நினச்சிக்கோ, பார்க்காது. அதுதான் ஒரே ஒரு வழி. ஆனால் அது நினச்சதை நடக்கலைன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வராமையும் போகலாம். அப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குமானா எனக்கு தெரியாது. இப்போ சில பேர் கேட்குறாங்க இல்லையா, இப்போ நான் பணத்தை போடுறேன், எதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் Nifty 50ல் போட்டுருங்க, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்றேன். அது கரெக்டான அப்சர்வேஷன் போதும். நம்மளுங்க ஆனால் விடமாட்டாங்க. நான் Nifty 50ல் போட்டேன், பட் சார் Nifty Next 50 ஒன்று இருக்குது, Nifty 100ல் 500 ஸ்டாக் கிடைக்குது சார். இது அந்த ஃபோமோ தான் எல்லாமே, ரியல் எஸ்டேட்லேருந்து கோல்டுலேருந்து எல்லாத்துலேயுமே ஃபோமோ தான். இந்த ஃபோமோ இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ Nifty 50 வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு Nifty 50 ஒர்க் ஆகாது, யூஎஸ்க்கு ஒர்க் ஆச்சு நல்லா, ஆனால் இந்தியாவுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. அது என்ன, அது சரியா இல்லை? கம்பேரிசனே கிடையாது. யூஎஸ் மார்க்கெட் ஹியூஜ் மார்க்கெட். அவங்க S&P 500 வந்து 500 லார்ஜ் கேப். நான் இன்னும் நிறைய பேர் தப்பாக வந்து Nifty 500ம் S&P 500ம் கம்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. S&P 500ங்கிறது 500 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இந்தியாவில் ப்ராப்பரான ட்ரூ லார்ஜ் கேப் கம்பெனிங்கிறது ஒரு 25 தான், மேக்ஸிமம் 30 வச்சுக்கலாமே, அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாமே கொஞ்சம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்மியாகிட்டே போகும். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு இந்தியாவில் Nifty 50 இஸ் அ வெரி சேஃப் பெட். உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப்பில் என்ன ப்ராப்ளம்னா, மிட் கேப்பில் என்ன ப்ராப்ளம்னா, சடனாக பெரிய ரிட்டர்ன் வரும், கடகடன்னு இறங்கிடும், பல வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸே வராமல் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு Nifty 50ல் கம்மி, ரிலேட்டிவ்லி கம்மி. ஸோ நல்ல அட்வைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்களும் அதான் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் பண்ணுறீங்க? இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனா, ஒரு ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டு மறந்துடு, வேறு ஏதாவது ஹாபியாக வச்சுக்கோ. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாத, ட்விட்டரில் எல்லாரையும் ஃபாலோ பண்ணாத. ட்விட்டரில் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் உலகமே அழிஞ்சு, டெய்லி யாராவது வந்து போஸ்ட் போடுறான், உலகமே அழிய போகுது, இது போன இதெல்லாம் கேட்டால் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்துடுது. என்ன பாயிண்ட்னா, இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம அந்த பிளானை ஸ்டிக் பண்ணோம், அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுமாங்கிறது தான் இந்த சோஷியல் மீடியா காலத்தில் ஒரு பெரிய பயமாக இருக்குது. அப்போ வேறு எந்த கேப் ஃபண்டும் வேணாம், மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எதுவுமே தேவையில்லை, பணம் இருந்ததுன்னா Nifty 50ல் போட்டுட்டு பேசணும். அப்படி உங்களுக்கு அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் வேணும்னு நினச்சிங்கன்னா Nifty 500ல் போட்டுங்க. Nifty 500 எப்படின்னா 60% லார்ஜ் கேப், ஒரு 20% மிட் கேப், 20% ஸ்மால் கேப் அப்ராக்சிமேட். இப்போ Nifty 50ல் போடுறதுக்கும் மியூச்சுவல் வேறு என்ன மாதிரி ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்பில் போடுறதுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். அது கரெக்ட். நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லையும் போடலாம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, சில சமயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், சில சமயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தால் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போடணும். இந்தியாவோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் டெஃபினட்டாக க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் இதில் என்ன பாயிண்ட்னா, ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, எக்கனாமிக் க்ரோத், ஜிடிபி க்ரோத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத்துக்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கம்பெனி ப்ராஃபிட்ஸ்க்கும் எக்கனாமிக் க்ரோத், ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்க்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நியர் டேர்மை பற்றி தான், நெக்ஸ்ட் 3 months ப்ராஸ்பெக்ட்ஸ் பிரைட்டாக இருந்ததுன்னா எல்லாரும் பணம் போடுவாங்க. அதை நான் சொல்கிறது பெரிய இன்வெஸ்டர்ஸ், ரீட்டெயிலில் விட்டுரு, பெரிய இன்வெஸ்டர்ஸ் பணம் போடுவாங்க, மார்க்கெட் ஏறும். நெக்ஸ்ட் 3 months 6 months எல்லாருக்கும் பயம் வந்துருச்சுன்னா எடுத்துருவாங்க, தங்கத்தில் போடுவாங்க. ஸோ இப்போது மார்க்கெட் குறையும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத்துக்கும் லாங் டேர்ம் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ்க்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. இந்தியா ஷைனிங் ஓகே, அதெல்லாம் ஓகே, பட் அதனால உங்களுக்கு ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது நீங்கள் கேரண்டி கிடையாது. இது எல்லா மார்க்கெட்ஸ்க்கும். யூஎஸ் மார்க்கெட்லாம் சில பேர் இப்போ இருக்கிறத பார்த்துட்டு இறங்கவே இறங்கான்னு நினச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய கிராஷ் வரலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட்ஸ் ஏற்றுனாங்கன்னா பெரிய சரிவு வரலாம். ஆல்மோஸ்ட் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எல்லா மார்க்கெட்டும், எல்லா அசட் கிளாஸஸுமே, அதாவது பங்குச்சந்தை, சந்தை பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்
கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டி, பாண்ட்ஸ், எல்லா சந்தை பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே மேலேயும் கீழேயும் போகும். ஒரு நல்ல பீரியட் வரும், ஒரு புவர் பீரியட் வரும். இந்த புவர் பீரியடில் உங்களால் ஹோல்ட் ஆன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? உங்களால் அந்த தைரியமாக நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் மட்டுமே உங்களால் கோல்டுலேயும் ஈக்விட்டிலையும் ஷைன் பண்ண முடியும். இப்போ பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் நிறையா வரும். வர ஆனால் என்ன கொஞ்சம் அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க, அதுவும் வர வாய்ப்பு உண்டு. சில பேர் வந்து கடகடான பணம் வந்துடும், உடனே நிறைய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மாடரேட்டான ஒரு மெச்சூரான அவுட்லுக் தேவை எனக்கு. இப்போ ருப்பி இருக்கு இல்லையா, இப்போ ருப்பி டாலர் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு, இன்னும் கூட டீவேல்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன, அது வந்து நல்லது இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லை. நம்மக்கிட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரே குறை வந்து ஆயில் இல்லாது தான். நம்மக்கிட்ட எதுவுமே ஆயில் டெபாசிட்ஸ் இல்லாததுனால நம்ம 80 to 90% நம்ம இம்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். அதனால டெஃபினட்டாக ருப்பி வந்து ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்மளோட நெய்பர்ஸ்லாம் சுற்றி பாருங்கள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், இவங்கள விட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இந்தியன் எக்கானமி. இந்தியாவோட கேஷ் ரிசர்வ்ஸ், ஃபாரின் ரிசர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா several $billion. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட், ஆர்பிஐ இஸ் டூயிங் அன் எக்ஸலண்ட் ஜாப். இந்த ருப்பியை வந்து இருக்கிற கண்டிஷன்ஸில் எனக்கு இவ்வளோ தான் சிச்சுவேஷன், எனக்கு இவ்வளோ தான் லிமிட்டேஷன்ஸ், நான் கோல்டு வாங்கி தான் ஆகணும், வெளியிலேருந்து நான் பெட்ரோல் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த லிமிட்டேஷன்ஸில் ஆர்பிஐ வந்து எவ்வளோ முடியுமோ ருப்பியை சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் நம்ம நேபர்ஸ் பற்றி சொன்னீங்க. நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று படித்தேன், ஹவு ஏஷியா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று படித்தேன். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு 3 ஃபண்டமெண்டல்ஸ் சொல்கிறான். அதாவது வந்து இப்போ ஒரு நாடு நல்லா வளர்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறான். அதுக்கு முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் சொல்கிறான், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டிசிப்ளின் சொல்கிறான், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன், இது 3 வந்து சொல்கிறான். இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவுமே எப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்தியாவை பற்றி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்தது. க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு கன்சர்னுமே இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் டிசிப்ளின், அதாவது நம்ம இருக்கிற கம்பெனியை எது மாதிரி கம்பெனியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா பார்க்குறோம் அப்படின்றது, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஸ்லைட்லி வேறு ஒரு வியூ இருக்குது. இல்லை, நம்ம வந்து இந்த மேனுஃபேக்சரிங் எக்கானமியை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோம். வேறு சைனா வந்து அதில் தான் வெரி ஸ்ட்ராங் இன் மேனுஃபேக்சரிங். நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமி இஸ் நம்மளுக்கு தொட்டு அதுதான் நம்மளுடைய எக்கானமி. ப்ளஸ் நமக்கு டெக்னாலஜி, ஐடி எக்கானமி, இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் எக்கானமி இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போது நடுவில் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் எக்கானமியை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் ஓல்டு கம்பெனிஸ் லைக் டாட்டா, அவங்க வந்து அதில் தான் ஆரம்பித்தாங்க, தே ஆர் ஸ்டில் டூயிங் வெல். பட் இந்த மேனுஃபேக்சரிங் எக்கானமிஸ் நீங்கள் பார்த்தா புது ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ பேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் மெனி ஆஃப் தம் எல்லாமே ஐடியில் தான் இருப்பாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்தியா இன்னும் ரோபஸ்ட்டாக இருக்கும், இன்னும் இண்டிபெண்ட், செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறது ஐ பிலீவ். கரெக்ட். பட் ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான், ரொம்ப புவர் கம்பேர்ட் டு அக்ரிகல்ச்சர், கம்பேர்ட் டு ஐடி. மேனுஃபேக்சரிங் எக்கானமி ரிலேட்டிவ்லி ரொம்ப பேட். அதனால தான் ஒன் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் அதுதான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லையா? எப்படி? டெஃபினட்டாக சம்மந்தம் இருக்குது. பட் அந்த செக்டர்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். செக்டர் பேஸ்டு தானே எல்லாமே. ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்டாக்ஸ் தாண்டி செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர், பட் எவ்ரி செக்டரும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே போகும். பட் ஃபாரின் இன்வெஸ்டர் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்ம் அவருக்கு வந்து பேசிக் என்னென்னா, மக்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு ஈக்விட்டிலேருந்து 15% ரிட்டர்ன் வரணும், எனக்கு இவ்வளோ வரணும், அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஜாப் என்னென்னா, பணவீக்கத்தை பீட் பண்ணணும், அவ்வளோதான். பணவீக்கங்கிறது இன்னியோட பணவீக்கம் வந்து ஒரு 6%ன்னு வச்சுங்களேன். ஈக்விட்டி மார்க்கெட் 9% ரிட்டர்ன் வந்தாலே பெரிய ரிட்டர்ன். பட் என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து 15% ரிட்டர்ன் எதிர்பார்த்து நான் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் என் போர்ட்ஃபோலியோவில் 9% ரிட்டர்ன் வந்ததுனால என்னுடைய வாங்கும் திறன் கம்மியாயிடுச்சு. நான் 9% 10%னா எதிர்பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் ஈடுகட்டிருக்க முடியும். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டோட வேலை நீங்கள் எதிர்பார்க்குறத கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணும். சரி, இப்போ ஆஸ் அ இந்தியன் இன்வெஸ்டராக நான் இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், வெறும் நிஃப்டி 50 மட்டும் நம்பாமல் S&P 500லையும் போடுறது சாமர்த்தியம் தாராளமாக போடலாம். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, 2 விஷயம் நான் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்கிறது தான். நீ ஏன் S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ அதை சொல்லு, கண்ணாடியில் பார்த்து நீயே கேட்டுக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க S&P 500 S&P, ஏன்
2 வருஷமாக ரிட்டர்ன் நிஃப்டியில் கம்மியாயிடுச்சு, S&P 500 நல்ல ரிட்டர்ன் வருது, அதனால எல்லாரும் அங்கே போகிறாங்க. 2-3 இயர்ஸ் பிஃபோர் பிளேட் மாறி, அப்போ நீ ஏன் S&P 500 வேணும்னு நீ சொல்லலை. அது பேசிக்லி உங்களுக்கு ஃபோமோ, முக்கால்வாசி பேருக்கு ஃபோமோனால நீங்கள் சோ கால் டைவர்சிஃபை பண்ணுறது தப்பு. ரெண்டாவது, S&P 500க்கும் யானைக்கும் அடிசு இருக்கும், S&P 500க்கும் கீழே போகும். நீ கீழே போகும்போது நீ அதை ஹோல்ட் பண்ணுவியா, நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுவியா அப்படிங்கிறது நீ கேட்கணும். அப்போ நீ உன் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுவியா, இந்தியன் மார்க்கெட்லேருந்து S&P 500 போடுவியா, இல்லை S&P 500லேருந்து இங்கே இது பண்ணுவியா அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். கரெக்ட். பட் இப்போ நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். இப்போ நீங்களே சொன்னீங்க மேனுஃபேக்சரிங்கில் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறோம், அந்தளவுக்கு பண்ணல, இன்னும் நிறைய அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம்ல. இப்போ அந்த 100% இல்லை, அந்த டைவர்சிஃபை பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் S&P 500 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ % ரிட்டர்ன். அது முக்கியம் இல்லை, உன் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ % ரிட்டர்ன் வருது, உன் போர்ட்ஃபோலியோவோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அது கம்மியாச்சா இல்லையாங்கிறது யாருமே பார்க்க மாட்டேங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் வேறு அசட் கிளாஸை டைவர்சிஃபிகேஷனில் பேரில் வாங்குறதுல பிரச்சனை இல்லை, பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, ஏஐட்ட கேட்டால் சொல்லும், என்னுடைய போர்ட்ஃபோலியோ இதான், நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஏஐட்ட அப்லோட் பண்ணி இதை நான் எப்படி அடுத்த வருஷம் ஹேண்டில் பண்ணணும், இந்த வருஷம் இவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, இதை நான் ரீபேலன்ஸ் பண்ணுமா, அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா அழகாக சொல்லும். அதையாவது கேட்கணும். நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டிங்கன்னா அப்புறம். ஆனால் இன்னைய தேதியில் இன்வெஸ்டிங்க்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அது வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது சார். என்னால் ஒன்லி திங், நான் கோட் பண்ண எனக்கு தெரியாது. நான் மற்றவங்களாம் ஆப்லாம் டெவலப் பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவிட்டிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பூமர் அங்கிள்னால எனக்கு அது தெரியாது. நான் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, என்னால் கூகுளில் தேடி கண்டுபிடிக்க முடியாத இன்ஃபர்மேஷனை வித்தின் செகண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. இது இல்லாமல் இதே இன்ஃபர்மேஷன் நான் கூகுளில் தேடி கண்டுபிடிச்சிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் அதை தேடி இருக்கவே மாட்டேன், அந்த கீவேர்ட்ஸே எனக்கு தோணியிருக்காது. அப்படியே அந்த சர்ச் ரிசல்ட்டில் வந்திருந்தாலும் அது ஃபஸ்ட்டு 10 ரிசல்ட்ஸில் இருந்திருக்காது, அது அந்த கூகுளோட 3rd ஓ 4th ஓல தான் இருந்திருக்கும். யார் போய் அவ்வளோலாம் யார் 50th சர்ச் ரிசல்ட்லாம் யாருமே பார்க்குறது கிடையாது. இவ்வளோ உங்களுடைய டைம் அவ்வளோ சேவ் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் கேள்வி, அது வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் இருக்கிற டெக்னாலஜியை வி ஷுட் யூஸ். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன? ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக? ஐயோ, பெரிய ரொட்டீன்லாம் இல்லை சார். இப்போ எனக்கு ஐ எம் அகாடமிக்னால எனக்கு வருஷத்துக்கு 60 நாள் லீவு. ஸோ 60 days. இப்போ எனக்கு வெக்கேஷன் டைம். வெக்கேஷன் July 21st தான் எனக்கு காலேஜ். அது வரைக்கும் ஐ எம் ஃப்ரீ. ஜூலை அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும், 15th whatever. பட் யூஸ்வலாக நான் படம் பார்ப்பேன். இப்போ பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி எதுவுமே படிக்க மாட்டேன், அது மட்டும் ஷுவர். மற்றபடி ஐ டூ எவ்ரிதிங். ஏன்னா இதை பார்த்தா இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் மை ரைட்டிங். இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது எனக்கு அது என்னுடைய ரைட்டிங்கில் அது வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அன்லெஸ் இது ரூல் சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ரூல் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதை படிச்சே ஆகணும்னா 4 பேர் எனக்கு கேட்பாங்க. ப்ளஸ் நான் அதை பற்றி ஆர்டிக்கல் எதுனா படிப்பேன். அதர் தேன் தட் நான் என்ன ஃபிசிக்ஸ் பண்ணணுமோ அந்த வேலை, ஆஃபீஸ் ஒர்க், வாட் எவர் ஐ ஹேவ் டு டூ. ப்ளஸ் எப்படியாவது ஒரு நாள் ஒரு படம் பார்த்துணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். எது மாதிரி படங்கள்லாம் பார்ப்பீங்க? இங்கிலீஷ், கொரியன், ஆல் லாங்குவேஜஸ். அண்ட் இப்போ ரைட்டிங் சொன்னீங்க, நீங்கள் நிறைய எழுதுறீங்க. எந்த டைமில் எழுதுவீங்க? காலைல எழுதுவீங்களா இல்லைனா எப்படி? அது இல்லை, டைம் எப்போ முடியுமோ. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், ஒரு 400 வேர்டாவது எழுதணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். பட் சம்டைம்ஸ் நான் அது பண்ண முடியாது. பட் இப்போ என்ன கற்றுக்கிட்டேன்னா, ரீஹேஷ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா, ஒரு 3000 ஆர்டிகல்ஸ் இருக்குது ஃப்ரீ ஃபின்கேலில், திருப்பி அதையே ரீஃபர்பிஷ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எகெயின் ஏஐட்ட போய் இதை படிச்சுட்டு எனக்கு வேறு டைட்டில் சொல்லணுன்னா சொல்லலாம், அதை டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. ஸோ தினைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் எழுதிடுவீங்க? தட்ஸ் மை கோல். அந்த மாதிரி. அண்ட் அப்போ ரீடிங்கும் பண்ணுவீங்களா? எப்படி ரீடிங்னா நான் லேட்ரல் ரீடிங்னு வாங்க, வேறு ஏதாவது படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் பற்றி, இல்லை பாஸ்வேர்டு கிராக்கிங், இல்லை மூவி புக்ஸ். இந்த மாதிரி எங்கன்னா நிறைய மூவி புக் இருக்குது, நிறைய காமிக்ஸ் புக் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுவேன். ஃபிசிக்ஸுக்கும் பர்சனல் ஃபைனான்ஸுக்கும் தேவையில்லாத விஷயம், அதுதான் ஐ லைக் டு டூ. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க மிக்க நன்றி. இந்த உரையாடல் ரொம்ப சுவையானதாக இருந்தது, நிறைய கற்றல்கள் தந்தது. நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சாட் வித் கேசி நண்பர்களே, நான் கேசி கார்த்திக் சிதம்பரம். வாரம் என்ன பாதிக்கிற விஷயங்களை கைப்பட கடிதமாக எழுதுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் ஞாயிறு கடிதத்தை மறக்காமல் வாசிங்க.